ஹோட்டல் தூத்துக்குடி மக்ரூன்ஸ். இது எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து மதுரை போகிற புறவழிச்சாலை நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் ஈசிஆர் ரோடு மதுரை நெடுஞ்சாலையில் இணைப்புக்கு முன்னாடி இந்த தூத்துக்குடி ஹோட்டல் மக்ரூன்ஸ் இருக்குது. மதிய சாப்பாட்டுக்காக குலதெய்வ வழிபாட்டை ஏரலில் முடிச்சுட்டு நாகலாபுரம் புதூர் போகிற வழியில் ஒரு 2 மணிக்கு நம்ம நிறுத்தி சாப்பிட்ட இடம் தான் ஹோட்டல் தூத்துக்குடி மக்ரூன்ஸ். இந்த சாப்பாடு எப்படிலாம் இருக்குன்னா பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஹோட்டல் அடைஞ்சதுக்கப்புறம் மக்ரூன்ஸ் ஹோட்டலுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கு கும்பிடு போட்டுட்டு உள்ளே என்னென்னு பார்த்தோம்னா பீடா, ஜிகர்தண்டா, பஃப்பு, மிக்சர் இங்கேயே எல்லாமே பண்ணுறாங்க. ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பேக்கிங் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்வீட் கேக், தூத்துக்குடி ஃபேமஸ் மக்ரூன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும். ஏசி ஹால் கூட இருக்குது. நம்ம ஏசி ஹால் எதுவும் போகல. நம்ம வெளியிலே உட்காந்து அடிக்கிற அனல் காற்றோட ஃபேன் காற்றோட உட்காந்து நம்ம சாப்பிட்டது தயிர் சாதம் தான். அடிக்கிற வெயிலுக்கு உடல் சுட்ட குடிக்கிறதுக்காக சாப்பிட்டது தயிர் சாதம். இங்கே என்ன சிறப்புன்னா, தயிர் சாதத்துக்கு மற்ற ஹோட்டலில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க தயிர் சாதத்தோடு சேர்த்து ஒரு புடலங்காய் பொரியல் கூட்டு மாதிரி கொடுத்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. மற்றபடி தயிர் சாதம் பார்த்திங்கன்னா 60 ரூபா. சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருந்தது. நான்வெஜ் வேணுங்களா நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். நூடுல்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லா உணவு வகையிலும் இருந்தது. வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிட்டவங்க சொன்னவங்க பார்த்திங்கன்னா கருத்து நல்லா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டதோட வெயிலால் என்னால் வேறு எந்த உணவும் சாப்பிட முடியல. மற்றபடி மக்ரூன் சாப்பாடு அருமை.